வார்த்தையிலேருந்து நம்ம அநேக காரியம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒவ்வொரு நாளும் பாருங்கள், வேதம் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து அவைகளை நாம் கற்றுக்கொண்டு அவைகளோடு நம்முடைய ஜீவியத்தை நடத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் என்ன காரியங்களில் நடக்கிறோம் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு கூட்டத்தை நான் பார்க்கிறேன், ஒன்றும் செய்யாமல் சோம்பேறித்தனமாக இருக்கிறார்கள். ஒன்றும் செய்யாமல் சோம்பேறித்தனமாக இருக்கிறதுனால அவர்களை பார்க்கும்போது மற்றவர்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அவங்களுக்கு எதுவும் கொடுக்கவும் மனம் இருக்காது. சும்மாவே இருப்பாங்க, ஆனால் எல்லாமே கேட்டு உட்காந்துப்பாங்க. அப்படியேப்பட்டவங்களுக்கு நம்ம எதுவும் செய்ய பிடிக்காது. வேதம் அழகாய் சொல்லுது பாருங்க, நீதிமொழிகள் 13:4 பாருங்க, சோம்பேறின் ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெற்றுக்கொள்ளாதான். ஒன்றுமே கிடைக்காது. இந்த சோம்பேறினுடைய ஆத்துமா, சோம்பல்தனமாக இருக்கிற ஒரு ஆத்துமா, அது விரும்புகிற காரியம் ஒன்றும் நடக்காது. இந்த ஆத்துமாவுக்கு இன்றைக்கு அநேகர் வேலையை கொடுப்பதில்லை. கல்வி பாருங்கள், சும்மா இருக்காது, ஏதாவது ஒரு வேலை செஞ்சுருப்பாங்க. வீட்டிலலாம் ஒரு சில பெண்களை பார்ப்பேன், அவர்கள் பாருங்கள் சும்மாவே இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் டைம் கழிச்சு நான் துணி துவச்சி உட்காந்துப்பாங்க, வீட்டை பெருக்கிடுவாங்க, பாத்திரங்களை கழுவிடுவாங்க. அப்படி பாருங்கள், கொஞ்சம் நேரத்துக்குள்ளே எல்லா வேலைகளும் படிச்சுடுவாங்க. ஒரு சகோதரியை பற்றி தெரியும், அந்த சகோதரி பாருங்கள் வேலைக்கு போகிறாங்க, ஓவர் டைம் வச்சுட்டாங்க, 2 மணி நேரம் வேலை வேறு. அந்த கிடைச்ச கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் சாப்பாட்டு நேரம் கொடுக்குறாங்க. வீட்டுக்கு வராங்க, கடகடன்னு சாப்பிட்றாங்க, சாப்பிட்டு துணி துவைக்கிறதுக்கு ரெடியாக ஆகிட்டாங்க. அதான் பார்த்தேன், என்ன சிஸ்டர் இந்த நேரத்தில் துணி துவைக்கிறீங்கன்னு கேட்டேன். சொல்கிறாங்க, இல்லையா இப்போ வேலைக்கு போனியா, இருக்கிற கொஞ்ச நேரத்தில் வேலை செஞ்சுதான். பாருங்க, சோம்பலாக இல்லை, வேலை செய்கிறாங்க, வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த வேலை செய்து கொண்டு இருப்பதனால வீட்டுக்குள்ள துணிமணிகள்லாம் நீட்னஸாக மாறுது. வேலைக்கு கிடுக்கிட்டு ஓடுறாங்க, ஒவ்வொரு நாளும் எவ்வளோ விரைவில் இருந்தாலும் ஓடுறாங்க, சம்பளம் கிடைக்கிது. இப்படி மாம்சத்தின் பிரகாரமாய் ஓட்டம் ஓடுகிற ஒரு கூட்டம் ஆவியிலே ஓடுவதில்லை. ஆவியிலே தேவனோடு கூட ஐக்கியம் இல்லை, ஆவியிலே தேவனோடு கூட உறவு இல்லை, இந்த ஆவியிலே தேவனோடு கூட ஒரு நெருக்கத்தை வைத்துக் கொள்வதில்லை. இப்போ இந்த சோம்பல்தனமான ஒரு காரியங்களை வைத்துக் கொள்கிறார்கள். இந்த சோம்பல்தனமான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில என்ன கொண்டு வருகிறது பாருங்க, குறைவுள்ளவர்களாய் மாறுகிறார்கள். இந்த வசனம் அழகாக சொல்லும்போது பாருங்க, அழகாக சொல்றது பார்த்த சோம்பல்தனமா, இந்த சோம்பேறினுடைய ஆத்துமா என்ன பண்ணாதான், அவன் விரும்பியும் ஒன்றும் கிடைக்காது. அப்ப இந்த ஆத்துமா சுறுசுறுப்பா இருக்க வேண்டும். இந்த கைகளை வச்சு திருத்துன்னு ஓடுற விஷயங்கள் இல்லைங்க. இந்த ஆத்துமா ஒரு வேலை ஒன்று செஞ்சுன்னே இருக்கணும். இந்த ஆத்துமா இப்போ என்ன பண்ணுறது, கம்முனுக்கும் ஏதாவது போட்டாங்கன்னா டிவியை போட்டுன்னு அப்படி பார்த்துக்கின்னு ரோட்டில் போகிறது பார்த்துக்கின்னு இப்படி இருக்கிறது. இந்த வேலை இருக்கக்கூடாதுங்க. நம்ம தேவனுக்கு ஏற்ற வேலைகளை செய்ய வேண்டும், தேவனுக்குரிய காரியங்களை செய்ய வேண்டும், அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கவளாய் மாற வேண்டும். அதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இராதபடிக்கு நீ என்ன பண்ண, இன்னைக்கு தேவையில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு மாற்றிக்கொள்ள பிரயாசப்பட வேண்டும். மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை நீங்கள் பார்க்க முடியும். வேதத்தில் தாளந்து கொடுத்துருக்காங்க. இந்த 5 தாளந்தை கொடுத்த ஒரு காரியங்களை அந்த மனிதன் 10ஆம் மாற்றிட்டான், 2 கொடுத்தவன் 4ஆம் மாற்றிட்டான், 5ஆம் மாற்றி வச்சிட்டான். இப்போ வேலை இவங்களுக்கெல்லாம் நான் பண்ணிட்டு ஒரு வேலை கொடுத்த வேலைகளை செஞ்சாங்க. இந்த ஒன்றே ஒன்று பெற்று நான் பாருங்க, இவன் எந்த வேலையும் செய்யலை, பொல்லாதவன், சோம்பலான ஒரு ஊழியக்காரன். இப்போ பொல்லாதவன் சோம்பலான ஒரு ஊழியக்காரனாய் மாறிவிட்டான். இவன் எதையும் செய்யாததுனால இவன் கையில் இருக்குத்தம் பிடுங்கப்பட்டு விட்டது. தேவ பிள்ளைகளே, நீ பெற்றுக்கொள்ளக்கூடியவனாய் ஓட வேண்டும், பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஓடுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ பந்தய சாலையில் நாம் நின்றுட்டோன்னா ஓடுற ஓட்டம் பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு ஏதாவது ஒன்று அடைந்தாக வேண்டும், ஒரு காரியங்கள் எனக்குரியதாக மாற வேண்டும். பாருங்க, ஒரு சிலர்லாம் ஒரு சுகத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க, வருடங்கள் கடந்து போயினே இருக்கும், சுகமாக வந்திருக்காது. ஒரு சிலர் வீட்டுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, வருடங்கள் கடந்து போயிடும், வீடு நான் பண்ணோம், எல்லாமே நான் ஆசைப்படும். ஒரு சிலரை பார்ப்பேன், அவர்கள் பாருங்க தன் பிள்ளைகளுக்காக திருமணம் ஜெபம் பண்ணுவாங்க. அவன் கொஞ்சம் நெஞ்சம் குடிச்சிருந்தவன் இப்போ மொடா குடிகாரனாக மாற்றிருப்பான். ஜெபம் ஒன்றுமே ஏன் பெற்றுக்கொள்ள முடியல? உன் ஆத்துமா சோம்பலான ஆத்துமா. உன் ஆத்துமாவில் எதையோ திங்க் பண்ணுற நீ, எதையோ யோசிக்கிற நீ, கர்த்தருடைய வசனங்களை யோசிப்பதில்லை, கர்த்தருடைய காரியங்களை யோசிப்பதில்லை. என் தேவன் என்ன செய்யக்கூடியவர், என் தேவன் என்ன செய்வதற்கு ஆயத்தம் உள்ளவர், என் தேவன் என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறதில்ல, எண்ணுவது இல்லை.
அப்படி உயர்வாய் தேவனை பார்ப்பதில்லை, தேவனுடைய காரியங்களை பங்கு பெறுவது இல்லை. அப்போ உங்கள் ஆத்மா தேவனோடு கூட ஒரு ஐக்கியப்பட வேண்டும். நீங்கள் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது பாருங்கள், நீதிமொழிகளில் அங்கே சொல்கிறாரு, சோம்பேறியே நீ போய் என்ன பண்ண, எறும்பின் இடத்துக்கு போ கற்றுக்கோன்றாரு. அதுக்கு தலைவனே கிடையாது, யாரும் மெட்டப்படுத்து கிடையாது, இதை செஞ்சான் அதை செய்யணும் யாருமே கட்டளை கிடையாது. ஆனால் அதுவே என்ன பண்ண தெரியுமா, தன் வேலைகளை செய்யக்கூடியதாய் மாறிவிடும். ஒரு கூட்டமாய் கூடி அது போய் என்ன பண்ணும், எல்லாவற்றையும் என்ன பண்ண சேகரித்து வைத்துக்கொள்ளும். அப்போ இந்த மழை காலங்களில் பாருங்கள், அது எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுன்னு உட்காந்துடும், எங்கே தங்குறதுலாம் தெரியாது. வெயில் காலம் ஃபுல்லாக என்ன பண்ண சேகரிக்கும், மழை காலங்கள் அழகாக உள்ள உட்காந்து எங்கே இருக்குன்னு சாப்பாட்டு கோழி இல்லாமல் எல்லாம் தேடி வந்து மழையில் எல்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சுங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அது எங்கே என்ன பண்ணுதுன்னு யாருக்குமே தெரியாது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த சோம்பல்தனமான காரியங்களை வேண்டாம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்படி சோம்பலாக இருந்த ஒரு மனிதனை அழுகையும் பற்கடிப்பானுமா இடத்துக்கு அவர் தள்ளுகிறார். யார் தள்ளுறாரு? சோம்பலாக இருந்தவனை, சோம்பேறியாக இருந்தவனை. இந்த சோம்பேறியை அவர் என்ன பண்ணுறாரு, தன்னோடு கூட வைத்துக் கொள்வது இல்லை, அவனை புறம்பான இருளுக்கு தள்ளுறாரு. அவன் ஏன்னா எனக்கு இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனமே உன் வாழ்க்கையில் சோம்பல்தனமாக இருக்காது, சோம்பல்தனமாய் வாழாது. இல்லைங்க சார், நான் டெய்லி வேலைக்கு போகிறேன் சார். ஏங்க வேலைக்கு போகிறத பற்றி சொல்லுங்க, சோம்பலாக இருக்கக்கூடாதுன்ட்டு. வேதத்தை பற்றி கொள்ள வேண்டும், ஜபத்தில் தரிக்க வேண்டும், ஆராதனை செய்வதை விட்டுவிடக்கூடாது. இன்றைக்கி கொஞ்சம் நேரம் கிடச்சின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்து நல்லா தூங்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் சோம்பல்தனமான காரியங்களை வைத்துக் கொள்ளாமல் தேவனுடைய உறவிலே நீ இருக்க வேண்டும். உன் ஆத்துமா தேவனோடு கூட அண்டிக் கொள்ள வேண்டும். உன் ஆத்துமா தேவனோட பிரியமாக இருக்க வேண்டும். உன் ஆத்துமா தேவனோடு கூட ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். வேதத்தை நல்லா கை கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ வேதத்தை குறித்து நீங்கள் வாசிக்கூடியலாம் மாற வேண்டும் சொல்றா பாருங்க. 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் நீதிமொழிகளில், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளுக்கு என்ன பண்ணுமா, பத்திரப்படுத்து, வேலை செய்ய சொல்லியிருக்காரு. ஏற்றுக்கொள்வது என் வேலை, பத்திரப்படுத்துது என் வேலை. நான் அப்படி செய்யக்கூடியவனாய் மாற வேண்டும். இப்போ அதோட முடிச்சல, ஞானத்தை பார்த்து நீ கூப்பிடணும். உன் ஆத்துமா என்ன பண்ண, ஞானத்தை பார்த்து வான்னு கூப்பிடணும். ஞானத்தை பார்த்து கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைக்க வேண்டுமா. வேலை எனக்கு, நீ தனி துணி வர வேலையை சொல்லுங்க, நீ துணி தூக்குற வேலையை சொல்லுங்க, நீங்கள் வேலைக்கு வரீங்க அந்த வேலை சொல்ல. வேதத்தில் உள்ள காரியங்களை குறித்து அவர் சொல்லப்பாரு, எப்பா ஞானத்தை நீ கூப்பிடணும்ப்பா, புத்தியை சத்தமிட்டு அழைப்பான். அழகாக சொல்ற, நீ சோம்பல்தனமாக இருக்காது. இன்னைக்கு வெள்ளியே கட்சிக்கலாம், வெள்ளியை போல நம்ம அதை நாடுன்றாரு. அடுத்து சொல்ல பாருங்க, புதையில போல நம்ம அதை தேடு. வேதத்தை என்ன பண்ணு, கிடைக்கலன்னா முற்றாத. நீ வெள்ளி எப்படி நாடுவ, புதையில எப்படி தேடுவ? அப்படி வேலை பாரு, வேலை பாரு, வேலை பாரு. உன் ஆத்துமா வேலை பார்க்கணும். சபைக்குள்ளே வந்துட்டாலே என்ன பண்ணுது, அப்படி 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 அப்படின்னு பார்த்து என்ன பண்ணுது, நேரத்தை வீணடிக்குது. சோம்பலாக இருக்கிறியா? எங்கன்னா ஒரு கவனத்தை வச்சு என்ன ஒரு காரியங்களை பார்த்துனே இப்படி தான் போய் 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 படிப்பு இல்லாமல் போயிட்டீங்க. ஒரு சிலலாம் அப்படிலாம் பார்த்தவங்க கவனம் இல்லாமல் இருந்தவங்கன்னா படிப்பு இல்லாமல் போயிட்டாங்க. நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. இன்றைக்கி மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு சோம்பல்தனமாக இருக்கக்கூடாது. அப்பொழுது இப்போ நீ இப்படியெல்லாம் செய்யும் போது அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல்னா இன்னதென்று இப்போ நீ தெரிந்து கொள்ள முடியும். உன் ஆத்மாவுக்கு கற்றுக் கொடுப்பாரு. உன் ஆத்மா புரிந்து கொள்ள, உன் ஆத்மா ஒரு வேலை செஞ்சுனே இருக்கணும். உன் ஆத்மா தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டே இருக்கணும். இன்றைக்கி அப்படிலாம் இல்லாமல் ஒரு சோம்பல்தனமாக இருந்து ஜெபம் கூட பண்ணாமல் வேதத்தை வாசிக்காமல் ஏதோ காலம் போன போக்கில் நாட்கள் போய் கொண்டு இருக்குன்னு போகக்கூடாதுங்க. நீ விரும்புகிற காரியம் ஒன்றுமே நடக்காமல் போயிடும். நீ தேவனத்திலிருந்து எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. நான் டெய்லி ஜெபம் பண்ண பாஸ்டர், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. ஏன் பெற்றுக்கொள்ள மாட்டேற? இங்கே வேதத்தை பற்றி சொல்லிக்கிறாரு. ஆண்டோடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டேயா, ஏற்றுக்கொள்றியா, உள்ளே வச்சுக்கிறியா? ஒரு வேலை அது செஞ்சுப்பார், செஞ்சுப்பார். ஞானத்தை பார்த்து கூப்பிட்டுருக்கியா, புத்தியை பார்த்து சத்தமிட்டுருக்கியா? தெரியலங்க, நான் செஞ்சது கிடையாதுங்க. வேலையே செய்த உனக்கு எப்படி ஆண்டு கொடுப்பாரு? வேலை செஞ்சா புத்தி உள்ளவனா ஞானம் உள்ளவனா உன்னை நம்பி கர்த்தர் பெரிய பொறுப்பை கொடுப்பார். உன்னை நம்பி அற்புதங்களை செய்யும்படிக்கு கொடுப்பார், வரங்களை கொடுப்பார், வல்லமே கொடுப்பார். ஏன்னா நீ ஞானம் உள்ளவன், வீண் விரைமாக செலவழிக்க மாட்டான். இப்போ ஒன்றுமே செய்யத்தத உங்ககிட்ட ஒரு அற்புதம் கொடுத்தானா நீ என்ன பண்ணுவேன்? இப்படின்னா அற்புதம், இப்படின்னா அப்படின்னான்னு சொல்லிட்டு வந்தவன் போனவங்களாம் செய்வேன்.
ஞானமற்றவனாய் நாம் காணப்படக்கூடாது. ஞானமுள்ளவனாக இருக்க வேண்டும். சோம்பல்தனமான காரியங்கள் நான் இதில் செய்திருக்கிறேன். சோம்பலாக இருந்து வீட்டில் அப்படியே கடந்து பாருங்கள், வீடெல்லாம் நாசியப்பட்டு. இதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு நாளும் பெருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் சுத்தம் பண்ணுறோம், ஒவ்வொரு நாளும் துணிமணிகளை துவைக்கிறோம். எப்படி நீட்னஸாக வைத்துக்கிட்டோமோ உங்கள் ஆத்துமாவுக்கு ஒரு வேலையை கொடுங்கள். கர்த்தரை தேடுவதற்கு கற்றுக் கொடுங்கள். கர்த்தருடைய சமூகத்தை நாடுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். ஆத்துமாவேன்னு சொல்லும் போதே ரெடி ஆகிடுறீங்க. ஆத்துமாவுக்கு நல்லா சொல்லி வச்சுங்க, நம்ம கிளம்ப போகிறோன்ட்டு. இந்த ஆத்துமாவுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆத்துமா கர்த்தருடைய உறவில் நிற்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆத்துமா தேவ உறவை நாடக்கூடியதாய் மாற வேண்டும். இந்த ஆத்துமாவிலே தேவனோடு கூட ஒரு பழக்கத்தை வைத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மனிதனாக உங்களை மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். அப்பொழுது தான் கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரணம் செய்வார். அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த சோம்பல் தரமான காரியங்களை நம்ம விட்டுவிடும். நீங்கள் வேதத்தில் பவுல் பாருங்கள், ஒரு கூட்டம் வேலையே செய்யாமல் சோறு கேட்டு உட்காந்து, சர்ச்சுக்கு போனால் என்ன கிடைக்கும், சர்ச்சுக்கு போனால் கிடைக்கும், இப்படி வந்து உட்காந்துக்கும். பவுல் இப்படி பார்த்தாரு, என்னடா இவனுங்க எப்போ பாரு இப்படியே வந்து உட்காந்து ஒரு வேலையும் செய்யாமல் சாப்பாட்டுக்கு வந்து உட்காந்து வேலை செய்யலாம் சாப்பிடாத நீரார். வேலை செய்ய சாப்பிடாதப்பா, சோம்பல்தனமாக இருக்கிற நீ சோறே சாப்பிடாத, வேலை செஞ்சு சாப்பிடு. அப்போ இன்னைக்கு ஏன் அப்படி சொல்கிறாரு, சோம்பல்தனமாக இருக்கக்கூடாது, சோம்பேறியாக மாறக்கூடாது. ஒரு கூட்டம் இந்த சோறு போகிற இடத்துக்கு விரைந்து ஓட தெரியுங்களா, அங்கே சாப்பாடு இல்லைன்னு சொல்லி பாருங்களேன், அது போகுமான்னு பாருங்கள், போகவே போகாது. சோத்து கூட்டம் அது அவ்வளோ வேகமாக துரிதமாக கிளம்பும். என்னென்னா சாப்பிட்ணுன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஆசை, சாப்பாட்டு காரியங்களை அவ்வளோ முக்கியத்துவம் படுத்துவாங்க. தேவ பிள்ளைகளே, சோம்பல்தனமான காரியங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் இருக்குதோ அதை மாற்றிக்கொள்ள பிரயாசப்பட வேண்டும். நீங்கள் பிலிப்பை நீங்கள் பார்க்கும்போது ஆவியானவர் பாருங்க, ஒரு ரதம் ஒன்று போகிறது, அந்த ரதத்தில் ஓடி போய் ஏறினார். ஆண்டு ரதம் அங்கே போகுது, ஆண்டு நான் எப்படி ஆண்டு போய் செய்ய முடியும், சோம்பல்தனமாக இல்லைங்க. அவரு ஆவியானவர் பேசுவதை கேட்கக்கூடிய ஆத்மாவாய் காணப்படுது. ஆவியானவர் சொன்ன உடனே பாருங்க, அந்த வேலையை தட்டி கழிக்காமல் ரதத்தின் பின்பாக ஓடி ஏறி உட்கார்ந்தார். அவருடைய சுறுசுறுப்பு, அந்த ரதத்தில் போய் கொண்டிருக்கிற அந்த எத்தியோப்பியனை பார்த்து அந்த கந்தாங்க மந்திரியோட பேசி, நீ வாசிக்கிற வசனம் என்ன தெரியுமான்னு கேட்டார். அப்போ எனக்கு சொல்கிறாரு, ஒருவன் அறிவிக்காவிட்டால் எனக்கு அப்படி. உடனே அதை பற்றி விளக்கம் கொடுத்து ஒரு ஞானஸ்தானத்துக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறார். ஒருவனுடைய சுறுசுறுப்பு கர்த்தருக்குள்ளாக ஒருவனை நடத்துகிறது, தேவனுடைய பிள்ளையாய் ஒருவனை மாற்றுகிறது. உன் சோம்பேறித்தனம் நல்லா தின்னுடு தூங்கி 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 உன் கணவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறான், உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க. எப்படிங்க உனக்கு தூக்கம் வருது, எப்படி நல்லா சாப்பிட்ற நீ? உட்காரு தேவ சமூகத்தில், புலம்பு அழுவு, உட்காரு இரவு நேரில் உட்காரு, ஆண்டவரை நீரை ரட்சித்துருங்க, என் பிள்ளைகளோ ரட்சிப்பு இல்லாத பிள்ளைகளாய் மாறுகிறார்கள், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. நோவா பாருங்க, தன் வாழ்ந்த காலத்தில் தேவனுக்கு பிரியமாக என்னதாரு, தன் பிள்ளைகளெல்லாம் பாருங்க அந்த பேழைக்குள்ளே கொண்டு வந்துட்டாருங்க. இந்த ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்கிற நீ, அந்த ரட்சிப்புக்குள்ளே உன் பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறியா? உன் கணவனை கொண்டு வந்திருக்கிறியா? உன் கணவன் உள்ளே வந்திருக்கிறானா? அவர் வரமாட்டாரு, வரமாட்டா. நீ எதுக்கு உயிரோடு இருக்கிற? வாழப்போற நாட்கள் கொஞ்ச காலம், அந்த கொஞ்ச காலத்தில் ஆண்டவரே என் கணவனும் நானும் சபைக்கு போனோம், ஆண்டவரே கணவனும் நானும் சபையில் நாங்கள் என்ன பண்ண ஆராதிக்கணும், ஆண்டவரே என் பிள்ளைகளோடு கர்த்தரை ஆராதிக்கணும். யோசுவா அன்றைக்கு சொன்னது போல எங்கள் குடும்பம் சாட்சியாக மாறிட்டோம், ஆண்டவரே நானும் என் வீட்டார் என்ற கர்த்தரையே சேவிக்க குடும்பமாய் மாறுவேன். உட்காரு சுறுசுறுப்பா தேவ சமூகத்தில், உன் குடும்பத்தாரை தேவன் பக்கமாய் திருப்ப பிரயாசப்படு. அது ரட்சிப்புடன் விட்டுங்க, அது அப்படி தாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டமாக இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்படாத ஒரு மனிதர்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்தக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் மாற வேண்டும். கர்த்தர் ரட்சித்த நோக்கம் என்ன தெரியுமா? நீ அவர்கள் ரட்சிப்புக்கு நேராக நடத்துவேன்னு சொல்லிட்டு, ஆனால் நீயும் அந்த வேலை செய்யாமல் சோம்பலாக படுத்து நிற்கிய. இன்றைக்கி மாற்றிக்கோ, சோம்பலாம். பரலோக பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சோம்பேறித்தனமான ஆத்துமா அதை விரும்பியும் ஒன்றும் பெற்றுக்கொள்ளாது என்று சொன்னீங்களப்பா. இந்த ஆத்துமாக்கள் ஆண்டவரே எத்தனையோ காரியங்களை அப்பா ஜெபம் பண்ணி ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கோம். இந்த நாளில் சோம்பல்தனமாக இல்லாமல் உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளாய் மாற்றும்.
உடைய வார்த்தையை பிடித்து கொண்டு உமக்காக பக்தியாய் வாழ, ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரங்களை அதிகமாய் செலுத்த, தேவனை மகிமைப்படுத்த, ஆராதிக்க சோம்பேறி நாங்கள் இல்லை, நாங்கள் தேவனை துதிக்கிற ஜனோன்னு சொல்லிட்டு அப்படி மாற கர்த்தாவே நீர் உதவி செய்யும். ஆசீர்வதிங்க, பெரிய காட்சிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே. God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி: இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குண்டத்தூர், சென்னை 600069.